இன்றைய நாளிலும் இயேசு சிலுவையில் கூறிய 6வது வார்த்தை. சிலுவை வார்த்தைகளை நாங்கள் சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள் என்று வர்ணிக்கிறோம். அதில் 6வதாக மலர்ந்த பூ இந்த ஆர்ப்பரிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அவர் 6வதாக சொன்ன வார்த்தை முடிந்தது. இயேசு சிலுவையில் முடிந்தது என்று கூறியது அவர் தோல்விப்பட்டு அல்ல, தோல்வியினால் எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லவில்லை. இந்த காரியம் ஒரு வெற்றியின் முழக்கமாக காணப்படுது. ஆர்ப்பரித்து எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் முடிந்தது என்று சொல்றதுக்கான காரணங்கள் இயேசு நியாயப்பிரமாண காலத்தின் முடிவாயிருக்கிறார். தற்பொழுது எங்களுக்கு தேவன் கொடுத்த காலம் கிருபையின் காலம். இயேசு நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் முடிவாக இருந்தபடியால் நியாயப்பிரமாண காலங்கள், நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாமே இயேசுவோடு முடிவடைகிறதா காணப்படுது. அது மாத்திரமல்லாமல் இயேசு பூமியில் வாழ்ந்த காலம் முடிவடைகிறது. அவருடைய ஊழிய பயணம் முடிவடைகிறது. பிதா அவருக்கு கொடுத்த கடமையை அவர் பெர்ஃபெக்டாக முடித்ததன் பிற்பாடு அவர் வெற்றியின் முழக்கமாய் ஆர்ப்பரித்து எல்லாம் முடிந்ததென்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அதோடு இயேசு சிலுவையில் தொங்கும்போது அநேக தீர்க்கதரிசிகளால் முன்வைத்த தீர்க்க தரிசனங்கள் சிலுவையிலேயே அநேகம் முடிவு பெறுகின்றது. இயேசு எங்களுக்காக மரித்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிமிடத்தோடு எங்களுடைய அடிமைத்தனங்கள், பாவ வாழ்க்கைகள் யாவுமே முற்றுப்பெறுகிறது. தேவனே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே சுமந்து அவரே அந்த இடத்துல பாவமாய் அவரே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால எல்லா ஜனங்களுடைய பாவ வாழ்க்கையும், நோய்களும், அடிமைத்தனங்களும் எல்லாவற்றையுமே தேவன் சுமந்து தீர்த்து முடித்து விட்டபடியால் எங்களிடத்துல பாவங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு அவர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அவர் முடிந்ததென்று சொன்னது வெற்றியின் முழக்கமே. Have a happiest day.